தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தைப்பூசத்தில் திருத்தொண்டு என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். நம்முடைய சைவ சமயத்தினுடைய வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக 2 செய்திகளை வழிபாட்டில் நாம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இறை வழிபாடு செய்ய வேண்டும், அதை இறை தொண்டுன்னு சொல்கிறாங்க. மற்றொன்று அடியார் தொண்டு என்று சொல்கின்றார்கள். இது ரெண்டும் இறைவன் உரைகின்ற இடமாக சொல்கிறாங்க. இறைவனை கோயிலில் இருக்கிற திருமேனியில் கண்டு நம்ம வழிபடுகின்றோம். மற்றொன்று, அடியார் உள்ளத்தில் இறைவன் இருப்பதனால அந்த அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு அதுவும் இறை தொண்டாகவே கருதுகிறாங்க. அதனால தான் இறை தொண்டு அடியார் தொண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்முடைய வழிபாட்டினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு சொல்லுவோம். வாழ்க சீர் அடியார் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது நம்முடைய வழிபாட்டில் முதன்மை பெறுவது இறை தொண்டு, மற்றொன்று அடியார் தொண்டு. இது ரெண்டுக்குமே அடிப்படையாக இது ரெண்டையும் தரக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த தைப்பூசம் இருக்கின்றது. அதனால தான் தமிழ்நாட்டில் இந்த கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்களே, அந்த கோயிலில் ஞானசம்பந்தர் காலத்தில் பூம்பாவைன்னு ஒரு பெண் இறந்து போயிட்டா. அவளை ஞானசம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக அவங்களோட அப்பா சிவனேசர் என்கின்றவர் வளர்த்து வந்தார். அவள் பூ பறிக்கும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா. அவளுடைய சாம்பலை வச்சிருந்து ஞானசம்பந்தர் வந்தவுடனே அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லி ஞானசம்பந்தர் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு வருகின்ற போது அவரிடத்தில் அவருடைய சாம்பலை, அந்த பூம்பாவினுடைய சாம்பலை ஒப்படைக்கின்றார். அப்படி ஒப்படைக்கின்ற போது இப்படி சின்ன வயதிலே போயிட்டாலே, விழாக்கள் எல்லாம் பார்க்காம போயிட்டாலே அப்படின்னு ஞானசம்பந்தர் மட்டிட்ட புன்னை அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தில் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய், தைப்பூசத்தை பார்க்காம போயிட்டிய பூம்பாவையே அப்படின்னு சொல்லி அதில் உலகத்தில் பிறந்தவர்கள் 2 பயனை அடையணும், அந்த பயனை அடையாமல் போயிட்டிய சின்ன வயதிலே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் எண்ணில் 1வது இறைவனுடைய விழவு கண்டு ஆறுதல், 2வது அடியார் அமுதுண்ணுவதை கண்டு மகிழ்தல் அப்படின்னு சொல்றார். அப்போ ஞானசம்பந்தரும் அந்த பூம்பாவை எழுப்புகின்ற போது இந்த 2 பயனை நம்ம வாழ்கின்ற போது அடைந்து விட வேண்டும் சொல்றார். ஒன்று, இறைவனை வழிபடுவதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். 2வது, அடியார்களுக்கு தொண்டு செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது உண்மை என்றால் நீ உயிர் பெற்று எழுந்து வருவாயாக அப்படின்னு பூம்பாவை சாம்பலை பார்த்து பாடினவுடனே அது உண்மை, உறுதி, சத்தியம் என்பதனால் சாம்பலாயிருந்த பூம்பாவை பெண்ணாக உயிர் பெற்று வந்தாள் என்பது ஞானசம்பந்தருடைய வரலாற்றில் இருக்கின்றது. அதை அடிப்படையாக கொண்டு தான் தைப்பூசத்துக்கு போகிற நாம இந்த 2 உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் இருக்கு இல்லைங்களா, அதை நாம் இந்த தைப்பூசத்தில் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒன்று, இறை வழிபாடு செய்தல், இறை தொண்டு செய்தல். அதற்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம், காவடி ஏந்திரம், பால் குடம் எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே போய் வழிபாடு பண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆமாம் தானுங்களே, அது இறை தொண்டு. அப்படின்னா தைப்பூசத்தில் போய் இறை தொண்டு செய்வதின் வழியாக நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரும்போது போகும்போது இருந்ததை காட்டிலும் 1 மடங்கு நம்முடைய இறை அன்பு பெருகி இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த கூட்டத்தில் நாம் போய் அடியார் கூட்டத்தோடு இருக்கின்ற போது நம்முடைய இறை தொண்டு, இறை அன்பு பெருக வேண்டும். அதனால்தான் உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். அப்படின்னா தெளிவான அறிவுடைய உன்னுடைய அடியார்கள் வழிபடுகின்றார்கள், அவரை என்னை கொண்டு போய் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் நாமும் அவர்களைப் போல உண்மையான இறையடியாராக ஆகிவிடுவோம் என்று நம்முடைய இறை அன்பை மேம்படுத்துகின்ற இடமாக இந்த திருவிழாக்கள் இருக்கின்றன. அது ஒன்று. அப்போ தைப்பூசத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கு இருக்கின்ற அந்த அடியாருடைய இறை அன்பை பார்த்து நம்முடைய இறை அன்பும் பெருக வேண்டும், அது பெருகி விட்டதா அப்படின்னு தைப்பூசத்தில் இறை தொண்டாக குறிப்பிடுவதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடியார் தொண்டுன்னு சொன்னோமே, அந்த அடியார் தொண்டுக்கு நாம் இடம் கொடுத்துருக்குறோமா? வழக்கமாக நம்ம போனோமா சாமி கும்பிட்டுமா, மலைக்கு மேலே போனோமா சாமியை கும்பிட்டுமா, இல்லை காவடி கொண்டு போகணுமா, பால் கொடுத்துமா, அர்ச்சனை பண்ணுமா, வீட்டுக்கு திரும்புவான்னு வந்துடும். ஆனால் அடியார் தொண்டுக்கு நாம் நம்முடைய வழிபாட்டில் இடம் கொடுத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அடியார் தொண்டுனா என்னது, தைப்பூசில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிமையாக நம்ம பார்க்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வச்சு வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வெளியே நடக்கிற திருவிழாக்களுக்குள்ள
இந்த தேர் வருகின்ற போது முன்னால் அவர் அடியார்களுடைய திருவடிகளை போய் தண்ணீர் ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதுக்குன்னா, கால் தகிக்க நடந்து வருகின்ற அந்த அடியாருடைய திருவடிகளை குளிர்வித்தால் இறைவன் மனம் குளிர்வான். அதனால தான் அவர்களை பராவு சிவம் என்று திருமூலர் குறிப்பிடும். அப்புறம் நடமாடுகின்ற சிவம் என்று சொல்லுவார். அப்போ இந்த அடியார்களுக்கு அன்னதானம் போடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அடுத்து தண்ணீர் பந்தல் வச்சு வருகின்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கறத பார்க்குறோம். சரி, நம்ம என்ன பண்ண நம்முடைய பங்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல தொண்டுகள் செய்யலாங்க. நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். சோறு கொடுக்கணும் தான் இல்லை, சோறு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதை மற்றவர்கள் செய்கின்றார்கள். நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடியார்களுக்கு முதல்ல முதன்மை கொடுக்க வேண்டும் தைப்பூசத்தில். அது பெரிய தொண்டு. அவர்கள் பார்த்தீங்கன்னா இறை தொண்டு செய்ய வேண்டும் என்று காவடி எடுத்து செல்கின்றார்கள், பால் குடம் எடுத்து செல்கின்றார்கள், இன்னும் பல்வேறு வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக கூட்டமோட கூட்டமாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா நாம் என்ன செய்யணும்? அத்தகைய அடியார்கள் முதல்ல அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு துணையாக இருக்க வேண்டும். இப்போ வேடிக்கை பார்க்க போகிற நாம மற்ற அவங்கள போல காவடி எடுக்கல, மற்ற இதெல்லாம் செய்யாத முதல்ல அவங்களுக்கு நாம் வழிவிடுவதே ஒரு பெரிய தொண்டு. அவர்கள் உள்ளம் குளிரும். ஒரு பெரியவர் போகிறாரா, ஐயா நீங்கள் முன்னாடி போங்க. ஒரு பெரிய அம்மா போகிறாங்களா, அம்மா நீங்கள் முன்னாடி போங்க. பெண்கள் போகிறாங்களா, குழந்தைகள் போகிறாங்களா, முண்டி அடித்து கொண்டு நாம் போகாமல் அவங்களுக்கு வழி விடுறோம்னு வச்சுக்கோங்களேன். வழிவிட்டு அதனால நம்ம அப்படியே நின்றும் இல்லை, அவங்களை வழிவிட்டு பின்னால் பொறுத்து போகலாம். அப்படி போவதனால நீங்கள் ஒரு பெரிய இறை தொண்டு செய்திருக்கின்றீர்கள் என்பது கருத்து. ரெண்டாவது, இப்படி இறை சிந்தனையோடு போகிறார்களே, அந்த இடத்துல நாம் போய் கண்டதையும் பேசி கராமுரான்னு கத்தி சத்தம் போட்டு கூச்சலிட்டு ஏதாவது குழப்பம் விளைக்கிறோம்னு வச்சுங்களேன், அது அவருடைய கவனத்தை ஈர்த்து இறை சிந்தனை கெடுக்குமானால் நாம் இறை தொண்டு செய்யாமல் அதற்கு பதிலாக சிவ குற்றம் செய்கின்றோம் என்கின்ற ஒன்று ஏற்பட்டு போயிடும். ரெண்டாவது, அந்த இறை அடியார்களுக்காக அங்கு செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொது வசதிகள் இருக்கு பார்த்தீங்களா, கழிப்பறை, குப்பை தொட்டி, அங்கே இருக்கின்ற இடம், இவற்றினுடைய தூய்மையை பாதுகாப்பதும் அவற்றை முறையாக பயன்படுத்தும் நாம் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப களைப்போட காவடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. வருகின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பறைக்கு போகலான்னு நினைப்பாங்க. அங்கே போனால் அந்த கழிப்பறை சுத்தமாக பயன்படுத்தாமல் நான் கண்ட மாதிரியாக நம்ம விட்டுட்டு வந்திருந்தோம் சொன்னால் அவருடைய உள்ளம் எப்படி நோகும் இல்லையா? அப்புறம் இந்த காவடிலாம் எடுத்துகிட்டு வர அடியார்களுக்கு சோறு கொடுக்குறாங்கன்னா நம்ம முதல்ல போய் முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்கள பின்னால் தள்ளிட்டு நாம் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செய்வோமெனால் நாம் இறை தொண்டு செய்வதிலேருந்து விலகிட்டோன்னு போயிட்டோம். அப்போது அடியார்களுக்கென்று செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வசதிகளை நாம் அவங்களுக்கு முதலிடம் கொடுத்து அடுத்து நாம் இருந்து அதை பயனடைந்து கொள்ளலாம். அதற்கு மேலே இறை சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் அவருடைய இறை சிந்தனை கலைமாறு சண்டை போடுறது, கண்ட பாடல்களை பாடிக்கொண்டிருப்பது, கூத்தாடுவது, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் அங்கே கொண்டு வந்து முறுக்கிறது, சிலர் அச்சுறுத்துற மாதிரி செய்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறை தொண்டு செய்கிறத மீறி நாம் இறை குற்றம் செய்வதாக ஆகி போயிடும். அப்புறம் இந்த காவடிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப பயபக்தியாக எடுத்துகிட்டு போவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பக்கத்தில் அது பெரிய குப்பமேடு மாதிரி வீசி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ அடுத்து போகின்ற அடியார்களுக்கு, காவடி எடுத்து போன்ற அடியார்களுக்கு சிக்கலாக இருக்குமா இல்லையா? அப்போ நம்ம எடுத்து போனதை நாமளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாது. அப்போ நம்ம அதை சிந்திக்க வேண்டும். அதே போல் போகிற நாம் என்ன பண்ணுறோம், செருப்புகளை எல்லாம் கீழே விட்டுட்டு போகிறோம். வரும்போது அதை திரும்ப எடுத்துகிட்டு வந்துடணுமா இல்லைங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டினுடைய பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா மலையாக செருப்பு குவிஞ்சி அதுவே ஒரு பெரிய குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. அப்போ நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகள், சரி சாப்பாடு கொடுத்தாங்களா, அதெல்லாம் முறையாக குப்பை தொட்டியில் போட்டுருமா? குப்பை தொட்டிலாம் வச்சுருக்காங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உதவும் கரங்கள்ங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தொண்டை செய்கிறாங்க. முடியாதவங்களை தூக்கிட்டு போகிறாங்க, சக்கர நாற்காலியில் உட்காந்துருக்கிறவங்க தூக்கிட்டு மேலே வழிபாடு பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதுதாங்க இறை தொண்டு. இப்படி நம்மால் முடிந்த ஒரு தொண்டு கூட அங்கே செய்யாமல் வந்துட்டோம்னு சொன்னால் 100 விழுக்காடு தைப்பூச விழாவினுடைய பயனில் வெறும் 50 விழுக்காடு தான் அடைஞ்சிருக்கோன்னு பொருள். இப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் முடிந்த தொண்டு என்ன? ஒரு குப்பையை எடுத்து போடுறோமா, அது ஒரு தொண்டு தான். அந்த இடத்த அஸ்தமாக்காம வச்சிருக்கோமா, ஒரு தொண்டு தான். இப்படி நம்மால் என்ன தொண்டு செய்ய முடியும் என்று யோசித்து நம்மளவில் இந்த வண்டியை சரியாக நிறுத்தியிருக்கோமா, அது ஒரு பெரிய தொண்டு தான். இப்படி எண்ணி செய்வோமே ஆனால் தைப்பூசத்தின் முழு பயனை அடைவோம்.
திருச்சிற்றம்பலம்.